ஹலோ ஆஸ்பரண்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்ட பாலிட்டியில் இருக்கிற சில முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அரசியலமைப்பில் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு அப்படின்னா கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அதில் முகப்புரை அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரியாம்பிளில் வந்து என்னென்னா ஒரு ஆர்டராக கொடுத்துருப்பாங்க சில விஷயத்த. அந்த ஆர்டரை வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க, அந்த வரிசை வந்து கரெக்டாக வந்து மாறாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இறையாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவரென் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சவரென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மைனா நம்ம நாடு, இந்தியா நாடு வந்து எதுக்குமே கீழே இருக்கிற நாடு இல்லை, இந்திய நாடு வந்து ஒரு சுதந்திரமான நாடு அப்படின்றதுக்கு தான் இறையாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சவரென் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோஷியலிஸ்ட்னா சமதர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சமம் தான், வந்து என்னென்னா எல்லாருக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் சோஷியலிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னு எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா செக்யூலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செக்யூலர்னால் சமய சார்பற்ற ஒரு நாடு அப்படின்றதுக்காக செக்யூலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மூணுத்தையும் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலி இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற நாடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா மக்களாட்சி, டெமோக்ரஸியை பற்றி சொல்லியிருக்காங்க. மக்கள் ஆட்சினா டெமோக்ரஸி, மக்கள் தானே ஆட்சி பண்ணுறோம், மன்னர் ஆட்சியாக இருக்குது அப்படின்னா இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் வந்து என்னென்னா தலைவர்களாக இருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் மக்கள் ஆட்சி நடக்குது அப்படின்றதுக்காக டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தையை வச்சுருக்கோம். அடுத்தது குடியாட்சி. குடியாட்சினா ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரிப்பப்ளிக் அப்படின்னா ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னா ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னு அவர் வந்து மன்னராக இருந்தால், அவர் வந்து என்னென்னா வழி வழியாக வர மன்னராக இருந்துச்சுன்னா அதை வந்து என்னென்னா மொனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க, மன்னராட்சி அப்படின்னு. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருந்தால் குடியாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாட்சினா மன்னர், குடியாட்சி அப்படின்னா குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. நம்ம நாட்டில் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றவர் யார் அப்படின்னா நம்ம நாட்டுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அவர் மக்களால் இன்டைரக்டாக தேர்ந்தெடுக்கப்படுறவர். நம்ம மக்கள்லாம் சேர்ந்து எம்பி எம்எல்ஏவெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எம்பி எம்எல்ஏலாம் ஓட்டு போட்டு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதுவும் குடியாட்சி தான். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற நாடு, மக்களாட்சி, குடியாட்சி அப்படின்றது தான் கரெக்டான வரிசை. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ரட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். சரியா? இந்த வரிசை வந்து மாறாமல் வந்து கேட்பாங்க சிலப்போ. இதை வந்து இது கூட எக்ஸாமில் கேட்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் முதலில் இயற்றப்பட்ட நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தகவல் அறிகிற உரிமை சட்டம் அப்படின்னா ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஐனா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்குது நம்மளுக்கு வந்து தகவல் தெரிஞ்சுக்கணும் ஏதாவது அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா நம்ம வந்து இந்த ஆர்டிஐயில் வந்து என்னென்னா ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி எங்களுக்கு இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னென்னா ஃபைல் பண்ணலாம். 30 நாளுக்குள்ளே நம்மளுக்கு ரிப்ளை கொடுக்கணும். இது வந்து கவர்மெண்ட்டோட வேலை. இப்படி வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, ஆர்டிஐ சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2005 இந்திய அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. சரியா? இது முதல்ல எந்த நாட்டில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் அப்படின்ற நாட்டில் இருந்துச்சு. ஸ்வீடன் வந்து யூரோப் பக்கம் இருக்கிற ஒரு கண்ட்ரி, ஸ்வீடன் கண்ட்ரி. இங்கே தான் முதல்ல வந்து என்னென்னா தகவல் அறிகிற உரிமை சட்டத்தை வந்து என்னென்னா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் என்றைக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான், December 9, 1946 நடந்துச்சு. சரியா? அரசியலமைப்பு நிர்ணய சபையை முதல் கூட்டினது December 9, 1946. அதனால் ஃபஸ்ட்டு கரெக்டு. இறுதியாக கூட்டினது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா January 24, 1950. சியும் கரெக்டு, ரெண்டும் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் அரசியலமைப்பு வந்து நிர்ணய சபையில் கொண்டு வந்தது என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், November 13 கொடுத்துருக்காங்க. முதல் கூட்டமே December 9 தான் நடந்திருக்கு. அப்புறம் அதுக்கு முன்னாடி மாதம் எப்படி வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க முடியும்?
எப்படி தீர்மானம் கொண்டு வந்திருக்க முடியாது. இது என்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் வரணும். ஆக்சுவலி டிசம்பர் அப்படின்றது தான் கரெக்டு. டிசம்பர் 13 வரும். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து தப்பு. கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள். இது கரெக்டு. ஜூலை 22, 1947 தான் தேசிய கொடியை ஏற்றுக்கிட்டாங்க. சரியா? இப்போ இந்த கொஷின் படிக்கிறது மூலமாகவே நம்ம இத்தனை கொஷின் படிக்கலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டம் என்றைக்கு நடந்துச்சுன்னா டிசம்பர் 9. இறுதி கூட்டம் என்னென்னா ஜனவரி 24, 1950. அரசியல் நிர்ணய சபை தேசிய கொடியை ஏற்றுக்கிட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 1947. இதுவே வந்து என்னென்னா அடுத்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் 13, 1946 என்ன நடந்துச்சுன்னா நேரு வந்து முக்கிய நோக்கங்களின் தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பார் அரசியலமைப்பு நிர்ணய சபையில். இது ஒன்றும் இல்லை, நோக்கங்களின் தீர்மானம் அப்படின்னா என்னென்னா முகப்புரையில் என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இது கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு அப்படின்னு நம்ம ஒன்று உருவாக்க போகிறோம். ஜஸ்ட்டு நம்ம புக்குக்குள்ளே போகும்போது ஒரு இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த இண்டெக்ஸை பார்த்து நம்ம இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் லெசன் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் அந்த முகப்புரை. அந்த முகப்புரையில் என்னென்னலாம் வேணும் அப்படின்றதுக்காக நோக்கங்களின் தீர்மானங்கள் அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வந்திருப்பார். சரியா? அதை தான் வந்து என்னைக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுலேயும் எது சரியாக பொருந்தலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் என்னென்னா அதில் இருக்கிற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எது வந்து சரியாக பொருந்தலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பகுதி 7 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து தப்பு. யூனியன் பிரதேசங்கள் வந்து பகுதி 8 வந்து சொல்லியிருப்பாங்க. பகுதி 7 வந்து என்னென்னா நீக்கிட்டாங்க. பகுதி 7 வந்து என்னென்னா நீக்கிட்டாங்க. பகுதி 8 தான் யூனியன் பிரதேசங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. பகுதி 9 பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். பகுதி 18 பார்த்திங்கன்னா அவசர நிலை சட்டங்கள், அதாவது நெருக்கடி நிலையை பற்றி சொல்லியிருக்காங்க. நெருக்கடியை பற்றி சொல்லியிருப்பாங்க. நாட்டில் வந்து என்னென்னா தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி, இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. சரியா? இதுவும் வந்து கரெக்டு. 15 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்தல்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. சரியா? தேர்தல்கள் வந்து தேர்தல் ஆணையம் வேணும், யாரெல்லாம் ஓட் பண்ணலாம், எல்லாத்தையும் வந்து எல்லாருமே ஓட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் பாகுபாடு காட்டக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, இது மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க இந்த தேர்தல்கள் பகுதியில். சரியா? இப்போ எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள், அது 7ன்னு கொடுத்துட்டாங்க, அதுதான் தப்பு. 8 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் பகுதி 14A இதில் தொடர்புடைய விவரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அலுவல் மொழிகள் கிடையாது. அலுவல் மொழிகள் வந்து 17. நீதி புனராய்வு கிடையாது. தேர்தல் சீர்திருத்தம் இதுவும் கிடையாது. தீர்ப்பாயங்கள் இதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க 14A. ஏன் அப்படின்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 தான் முன்னாடி இருந்துச்சு. நடுவில் வந்து இணைக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா பகுதி வந்து முதல்ல 22 தான் இருந்துச்சு, அப்புறமா அது 25 3 வந்து இணைச்சாங்க. இணைக்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பகுதி 23 24 அப்படின்னு அதுக்கு பின்னாடி கொண்டு போய் வைக்கல, நடுவில் வச்சுட்டாங்க. அதனால் ABC அப்படின்லாம் வரும் அந்த மாதிரி நடுவில் வைக்கும்போது. இப்போ பகுதி 14க்கும் பகுதி 15க்கும் நடுவில் போய் ஒன்று வைக்கிறாங்கன்னா அதை 15ன்னு வச்சுட்டு கீழே இருக்கிறத 16ன்னு மாற்ற மாட்டாங்க. எப்படின்னா 14A அப்படின்னு நடுவில் வைக்கிறத வச்சுருவாங்க. சரியா? இந்த மாதிரி வைக்கிறதால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி வந்து அப்பப்போ மாறாது. பகுதி வந்து இல்லைனா என்ன ஆகும், இந்த வருஷம் ஒரு பகுதியாக இருக்கும், அடுத்த வருஷம் என்னென்னா நடுவில் போய் ஏதாவது வச்சிட்டோன்னா அது வேறு பகுதியாக மாறிடும். அதனால் படிக்கிறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுறதால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி தான். இந்த மாதிரி 14A கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எதுனா தீர்ப்பாயங்கள். அது என்னது தீர்ப்பாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டில் வந்து கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகுது, நிறையா பேர் வந்து என்னென்னா நிறையா கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதனால் உடனே தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான கேஸ்லாம் ரொம்ப இழுத்துட்டு போகிறதால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ காவிரி தண்ணி ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா இதை வந்து நம்ம போய் கோர்ட்லேயே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும், லேட் ஆகும். நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கு தண்ணி வேணும்ல, நம்ம ரொம்ப வருஷம் வந்து வெயிட் பண்ணாலும் நம்மளால் முடியாது. ஸோ என்னென்னா அதுக்கு ஒரு தீர்ப்பாயம் வச்சுருக்காங்க. காவிரி வாட்டர் அதை பிரித்து கொடுக்கறதுனே ஒரு தீர்ப்பாயம். இந்த மாதிரி சில குறிப்பிட்ட விஷயத்துக்கெலாம் தீர்ப்பாயம் அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க. அப்படி இவங்க கொண்டு வரதுக்காக வந்து என்னென்னா அரசியலமைப்பில் வந்து ஒரு பகுதியாக அதை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த பகுதி தான் 14A. சரியா?
ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். குடியரசுத் தலைவரோட அதிகாரம் தொடர்பான எந்த வாதம் தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து தவறான கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த 4 ஆப்ஷனில். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் 2 அவையிலும் உரை நிகழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் 2 அவையிலும் போய் பேசலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசலாம். குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. மக்களவை, மாநிலங்களவை 2 அவையிலும் அவர் போய் பேசலாம். அடுத்தது, குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளுக்கும் செய்திகளை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அனுப்ப முடியும். 2 அவைக்கும் வந்து அவர் தாராளமாக செய்தி அனுப்பலாம். அதனால் வந்து இதுவும் கரெக்டு. அடுத்தது, நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் தலைமை தாங்கி நடத்த முடியும். முதல்ல நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு மசோதா இருக்குது, அது வந்து மக்களவையில் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க. எல்லா மெம்பர்ஸ்லாம் வந்து ஓட் போட்டு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் மாநிலங்களவையில் ஏற்றுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மசோதா என்ன இருக்கும், அது பாட்டுக்கும் அப்படியே இருக்கும், பெண்டிங்லேயே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ ஒரு அவையில் பாஸ் ஆகிட்டு ஒரு மசோதா இன்னொரு அவையில் பாஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான மசோதானா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தொடரை கூட்டுவார். கூட்டத்தொடர்னால் மக்களவை, மாநிலங்களவை 2 அவையும் வந்து சேர்ந்து உட்காந்து அந்த மசோதாவை பற்றி விவாதிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஓட் பண்ணுவாங்க. இதான் கூட்டத்தொடர். இந்த கூட்டத்தொடருக்கு வந்து அழைப்பு விடுப்பார் குடியரசுத் தலைவர். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் இந்த கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்கி நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவர் இது மாதிரி கூட்டத்தொடர் வந்து அறிவிக்கை விட முடியுமே தவிர இவர் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரால் முடியாது. அப்புறம் யார் வந்து கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவையில் இருக்க சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். சரியா? மக்களவையில் சபாநாயகர் தலைமை தாங்குவார். அப்படி இல்லைன்னா துணை சபாநாயகர் அவர் வந்து தலைமை தாங்குவார். அப்படி தான் இருக்குமே தவிர பிரசிடெண்ட் எப்போதுமே குடியரசுத் தலைவர் தலைமையெல்லாம் தாங்க முடியாது. ஜஸ்ட் என்னென்னா கூட்டத்தொடர் கூட்ட முடியுமே தவிர அவரால் தலைமை தாங்க முடியாது. ஏன்னா அவர் வந்து மக்களவையிலையோ மாநிலங்களவையோ உறுப்பினர் கிடையாது. சரியா? அதனால் வந்து அவரால் தலைமை தாங்க முடியாது. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாநிலங்களவையில் கூட்டம் நடத்தவும் மற்றும் ஒத்தி வைக்கவும் குடியரசுத் தலைவரால் முடியும். இதுவும் முடியும் குடியரசுத் தலைவரால். மாநிலங்களவையை கூட்ட முடியும். திடீர்னு வந்து என்ன சொல்லலாம், குடியரசுத் தலைவர் அறிவிக்க விடலாம், இப்போ பாராளுமன்றம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுவே பாராளுமன்றம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா அந்த செஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த கூட்டத்தொடர் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இதுவே வந்து அவர் தான் வந்து என்ன முடிச்சு வைப்பார். சபாநாயகர் என்ன பண்ணுவார்னா அந்த செஷனை வந்து ஒத்தி போட்டுருவார். இவர் தான் வந்து என்ன பண்ணுவார், பிரசிடெண்ட் தான் வந்து இந்த கூட்டத்தொடர் வந்து முடியுது அப்படின்னு வந்து அந்த கூட்டத்தொடரை முடிச்சு வைப்பார். சரிங்களா? அதனால் தலைமை தாங்கி மட்டும் ஆனால் அவரால் நடத்த முடியாது. ஓகே, இந்த 3 வந்து கரெக்டு, சி தான் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரியா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான கொஷின்ஸ் பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே மாதிரி சில முக்கியமான கொஷின்ஸோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.